அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. தேனீக்களில் மனிதர்களுக்கு சான்று உள்ளது என்று அல்லாஹுதாலா குர்ஆனில் கூறுகிறான். இக்காணொளியில் தேனீக்கள் பற்றி குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான தகவல்கள் பற்றியும் அதிலுள்ள ஏராளமான அறிவியல் உண்மைகள் பற்றியும் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா நஹ்ல் வசனங்கள் 68, 69. உங்களது இறைவன் தேனீக்கு மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள்ளும்படி அறிவூட்டினான். பிறகு நீ ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் புசித்து உனதிறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் ஒடுங்கிச் செல் எனக் கட்டளையிட்டான். அவற்றின் வயிறுகளிலிருந்து பல நிறங்களையுடைய ஒரு பானம் தேன் வெளியாகின்றது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணமுண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. இவ்வசனங்களில் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஏராளமான அறிவியல் உண்மைகளை உள்ளன. முதலாவது, தேனீக்கள் மலைகளையும் மரங்களையும் குடைந்து கூடு கட்டுகின்றன. இவ்வசனத்தின் முதல் பகுதியில் உங்களது இறைவன் தேனீக்கு மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள்ளும்படி அறிவூட்டினான் என்று கூறப்பட்டுள்ளது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை தேனீக்கள் அவற்றின் மெழுகின் மூலம் மட்டும்தான் கூடு கட்டுகின்றன என்று நம்பப்பட்டது. இப்படி கட்டக்கூடிய கூடுகளை மலைகளிலும் மரங்களிலும் அமைத்துக் கொள்கின்றன என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னர்தான் தேனீக்கள் மெழுகை பயன்படுத்தி கூடு கட்டுவது மட்டுமில்லாமல் மலைகளையும் மரங்களையும் குடைந்தும் கூடு கட்டுகின்றன என்று கண்டுபிடித்தனர். சுப்ஹானல்லாஹ். இவ்வசனத்தில் அவ்ஹா என்ற அரபி வார்த்தை அறிவூட்டினான் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் நபிமார்களுக்கு இறை செய்திகள் வருவதை குறிக்கும் வஹீ என்ற சொல். வஹீ என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தி என்று அர்த்தம். தேனீக்கள் கூட்டை அமைப்பதற்குரிய அறிவை அல்லாஹ் அவற்றிற்கு வழங்கியுள்ளதாக கூறுகிறான். இரண்டாவதாக, அருங்கோணங்களால் அமைக்கப்பட்ட தேன்கூடு. தேன்கூட்டை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? தேன்கூடு மிகவும் திறம்பட கட்டமைக்கப்பட்டுள்ளது. வரிசையாக அடுக்கப்பட்ட அருங்கோணங்களாலானது. இதை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மார்கஸ் டு சாட்டோய் என்ற கணிதவியல் வல்லுனர் ஆராய்ந்தார். ஏன் தேனீக்கள் அருங்கோண அமைப்பை பயன்படுத்துகின்றன? தேனீக்கள் தேன் உற்பத்தி செய்வதற்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நெருங்கிய அமைப்பில் அதனுடைய கூடுகளை அமைக்க வேண்டும். வட்டமாக இருந்தால் நிறைய இடம் வீணாகிவிடும். அதேபோல் மற்ற வடிவங்களை எடுத்துப் பார்த்தால் அவற்றை வரிசையாக அடுக்குவது சாத்தியமில்லை. சதுரம், முக்கோணம், அருங்கோணம், இந்த 3 வடிவங்களைத்தான் எந்த இடைவெளியும் இல்லாமல் வரிசையாக அடுக்க முடியும். வரிசையான சதுர அமைப்பிலோ அல்லது வரிசையான முக்கோண அமைப்பிலோ கட்டியிருக்கலாமே. ஏன் தேனீக்கள் கூட்டை அருங்கோணத்தில் கட்டுகின்றன? சுப்ஹானல்லாஹ். அதிலும் வியப்படைய வைக்கும் ஞானம் உள்ளது. முக்கோணத்தையும் சதுரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அருங்கோணத்தில் குறைவான இடத்தில் குறைவான மெழுகை பயன்படுத்தி மிக அதிக இடத்தை பயன்படுத்தும் வகையில் அமைக்க முடியும். அதாவது முக்கோணத்தில் 3 குறுகிய மூலைகள் உள்ளன. அதேபோல் சதுரத்திலும் 4 மூலைகள் உள்ளன. ஆனால் அருங்கோணத்தில் 6 மூலைகள் இருந்தாலும் அவையும் விசாலமானதாகவே உள்ளன. அதை கட்டுவதற்கும் குறைவான அளவுதான் மெழுகு தேவை. மிகக் குறுகிய இடத்தை வசதியான முறையில் பயன்படுத்துவதற்கு அருங்கோணமே சிறந்த வழி என்பதையும் அதற்கான ஃபார்முலாவையும் கணிதவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இப்படி அருங்கோணங்களால் அமைந்த கூட்டை தேனீக்கள் எப்படி கட்டுகின்றன என்பதையும் ஆராய்ந்தனர். தேனீக்கள் கூட்டை கட்டும் விதமும் ஆச்சரியமானது. தேனீக்கள் வெவ்வேறான இடங்களிலிருந்து கட்டுமானத்தை தொடங்குகின்றன. ஒரே மாதிரியான பல அருங்கோணங்களை கட்டுகின்றன. பிறகு கட்டிக்கொண்டிருக்கும் அனைத்து தேனீகளும் கூட்டின் மையத்தில் வந்து ஒன்று சேர்கின்றன. இப்படி பல தேனீகள் சேர்ந்து கட்டியது சூடாக இருந்தாலும் தேன்கூட்டில் எந்த குறைபாடும் இல்லாமல் கச்சிதமாக கட்டி முடிக்கின்றன. தேனீயின் கூடு கட்டிடவியல் வல்லுநர்களால் இன்றளவும் வியக்கப்படுகிறது. இப்படி குறைவான மெழுகை பயன்படுத்தி மிகவும் அதிகமான இடத்தை பயன்படுத்தும் வகையில், அதுவும் அருங்கோண அமைப்பில் சிறிதும் பிழை ஏற்படாதவாறு எப்படி அந்த தேனீக்களால் கட்ட முடிகிறது? அந்த சிறிய உயிரினத்திற்கு
இந்த அறிவை அல்லாஹ்வே வழங்கியிருக்கிறான். கடவுளே இல்லை, எல்லாம் தானாக உருவாகியது என்று கூறுபவர்கள் சாதாரணமாக இவை அனைத்தையும் படைக்க இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. 3. எளிதாக பாதையை உணரும் தேனீக்கள். அடுத்ததாக இவ்வசனத்தில், நீ ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்தும் புசித்து உனதிறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் ஒடுங்கிச் செல் எனக் கட்டளையிட்டான் என்று வந்துள்ளது. இதில் அல்லாஹ் தேனீக்களின் பாதையை பற்றி பேசுகிறான். தேனீக்கள் தங்கள் கூட்டிலிருந்து புறப்பட்டு சிறிய அளவு தேனை சேகரிக்க பல கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்கின்றன. பின்னர் கூட்டிற்கு திரும்பும்போது தங்கள் கூட்டை இலகுவாகவே அடைந்து விடுகின்றன. இதை இன்று அறிவியலாளர்கள் காக்னிட்டிவ் மேப்பிங் என விளக்குகின்றனர். வாகல் டான்ஸ் எனப்படும் ஒரு நடனத்தின் மூலம் தேனீக்கள் தங்களுக்குள் இடத்தை விவரித்துக் கொள்கின்றன என்று கண்டுபிடித்துள்ளனர். சுப்ஹானல்லாஹ்! உனது இறைவன் உனக்கு அறிவித்த எளிதான வழியில் ஒடுங்கி செல் என்ற இவ்வசனம் எவ்வளவு தூரம் சென்றாலும் மிகவும் எளிதாக தன்னுடைய கூட்டை அடையும் அறிவை அந்த தேனீக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை விளக்குகிறது. 4. கூடு கட்டுவதும் உணவை சேமிப்பதும் தீமை உருவாக்குவதும் பெண் தேனீக்கள்தான். இவ்வசனத்திலுள்ள மற்றொரு வியக்க வைக்கும் அற்புதம், எல்லா தேனீக்களும் தேனை சேகரிப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா? தேனை சேகரிக்கும் தேனீக்கள், கட்டுமானத்தில் ஈடுபடும் தேனீக்கள், அவை அனைத்தும் பெண் தேனீக்கள்தான் என்று இப்பொழுது உறுதி செய்துள்ளனர். ஆண் தேனீக்கள் தேனை உருவாக்குவதில்லை. இதையும் அல்லாஹ் இவ்வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான். இவ்வசனத்தில் குறிப்பிடப்படும் சாப்பிடு, வீடு கட்டு போன்ற வார்த்தைகள் அனைத்தும் பெண்பாலில் கூறப்பட்டுள்ளன. நீ செய் என்பதை அரபு மொழியில் ஆண்களுக்கு வேறு விதமாகவும் பெண்களுக்கு வேறு விதமாகவும் கூறுவர். இதில் அல்லாஹ் தேனீக்களை நோக்கி கூறியுள்ள கட்டளைகள் அனைத்தும் ஒரு பெண்ணை நோக்கி கூறுவதை போன்றது. அரபு இலக்கணத்தில் உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் கூட ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை அரபு இலக்கணத்தை கற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியும். ஷேக்ஸ்பியர் எழுதிய ஹென்றி 4 கதையில் தேனீக்கள் எல்லாம் படை வீரர்கள், அவர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார் போன்ற கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் தேனை சேகரிக்கக்கூடிய வேலைக்கார தேனீக்கள் அனைத்தும் ஆண்கள் என்றும் அதற்கு ஒரு ராஜா தேனீ இருக்கிறது என்றும் நினைத்தனர். நவீன கருவிகளின் மூலம் தேனை சேகரிக்கக்கூடிய தேனீக்களும் பெண் தேனீக்கள்தான், கூட்டிற்கு தலைவரும் ஒரு ராணி தேனீதான் என்பதை கண்டுபிடித்தனர். சுப்ஹானல்லாஹ்! இந்த அறிவியல் உண்மையையும் அல்லாஹ் இவ்வசனத்தில் கூறிவிட்டான். 5. தேனீக்களின் வயிறுகளில் இருந்து வெளியாகும் தேன். அடுத்ததாக அல்லாஹு இவ்வசனத்தில், இதனால் அதன் வயிறுகளிலிருந்து பல நிறங்களையுடைய ஒரு பானம், தேன் வெளியாகின்றது என்று கூறுகிறான். தேன் பல நிறங்களில் உள்ளது என்பதும் இன்றும் பலருக்கும் தெரியாத உண்மை. தேனீக்கள் தேனை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றன என்று ஆராய்ந்த அறிஞர்கள், தேனீக்களுக்கு உணவு செரிமான வயிற்றைப் போல் மற்றொரு வயிறும் உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர். அந்த வயிற்றில் பூக்களிலிருந்து சேகரித்த தேனை சேமித்துக் கொள்கின்றன. இந்த தேன் ஒரு தேனீயின் வாயிலிருந்து மற்றொரு தேனீயின் வாய்க்கு கடத்தப்படுகிறது. இப்படி பல தேனீக்களிடம் அந்த தேன் செல்கிறது. இந்த செயல்பாட்டின் மூலம் தேனில் உள்ள ஈரப்பதம் முழுவதுமாக குறைந்து தேன் உருவாகிறது. சுப்ஹானல்லாஹ்! அல்லாஹ் அவற்றின் வயிற்றிலிருந்து என்று ஒருமையில் கூறாமல் வயிறுகளில் இருந்து என்று பன்மையில் கூறுகிறான். ஒரு தேனீக்கு 2 வயிறுகள் உள்ளன. தேன் என்பது ஒரு தேனீயால் உருவாக்கப்படுவதில்லை, பல தேனீக்கள் சேர்ந்துதான் உருவாக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ்! ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அறிவியல் உண்மை உள்ளடக்கியிருப்பது போல் இவ்வசனத்தின் அல்லாஹ் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளான். 6. தேனில் மருத்துவ குணமுள்ளது. அடுத்ததாக அதிலே மருத்துவ குணம் உள்ளதாக அல்லாஹ் கூறுகிறான். தேனில் வைட்டமின் கே மற்றும் ஆன்டிபயாடிக்ஸ் உள்ளன. 2ஆம் உலகப் போரில் ரஷ்ய வீரர்கள் தங்களுடைய காயங்களுக்கு தேனை தடவினர். தேன் அதனுடைய அதிகமான அடர்த்தி காரணமாக மற்ற கிருமிகள் காயம்பட்ட இடத்தை நெருங்க விடாமல் தடுத்து விரைவில் குணமடைவதை ஊக்குவிக்கும். 7.
மொழியியல் அற்புதம். இத்தனை அறிவியல் உண்மைகளை அடக்கிய இந்த சிறிய வசனத்தில் மற்றொரு மொழியியல் அற்புதமும் உள்ளது. தேனியை பற்றி குறிப்பிடும் சூரா நஹ்ல் வசனம் 68 அல்லாஹ் அரபியில் உள்ள 28 எழுத்துக்களில் 16 எழுத்துக்களைத் தான் பயன்படுத்துகிறான். தேனியின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 16. குரோமோசோம் என்பது உயிரினங்களில் காணப்படும் DNA மற்றும் புரதங்களால் ஆன அமைப்பு. இவற்றில்தான் உயிரினத்தின் மரபணு தகவல்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். இறுதியாக அல்லாஹ் நிச்சயமாக இதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது என்று கூறுகிறான். நவீன கருவிகளின் உதவியால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளை 7ஆம் நூற்றாண்டில் வெறும் 2 வசனங்களில் படைத்த இறைவனைத் தவிர வேறு யாராலும் கூறியிருக்க முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்.